மாதிரி பேசிவிட்டு அடி வாங்காம தப்பிச்சு வந்துட்டோம். அப்ப இந்த மாதிரி முழுக்க ஒரு யூசுப் மறுமலர்ச்சி ஆசிரியர் யூசுப் பேசினார். நீங்கள் எதற்கு அந்த ஒரு நீங்க இன்னைக்கு நெஞ்சில் அவர் பாராட்டலாம். அந்த ஆலிம் சாக்களுக்கு இருக்கக்கூடிய தைரியத்தில் பல மடங்கு அவருக்கு இருந்தது. என்ன சொன்னாரு? என்னைக்கு என்ன மாநாடு நடத்துகிறீர்கள்? அவன் தர்காவில் போய் ஈமானை இழந்து கொண்டிருக்கிறான், அல்லாவை மறந்து கொண்டிருக்கிறான், பள்ளி வாசல்கள் காலியாகி கொண்டிருக்கின்றன. நாங்கள் அந்த காலத்திலேயே அனாச்சாரங்கள் ஒளியட்டும் என்று தர்காவுக்கு முன்னாடி நாங்கள் கூட்டம் போட்டு பேசி சீர்திருத்தம் பண்ணி இருக்கிறோம். மார்க்க அறிஞர்களாக இருந்து கொண்டு இப்படி ஒரு மாநாடு தேவையா? இதை நடத்தலாமான்னு கேட்டுவிட்டார். அந்த ஒரு ஆள் தான் தௌஹீத பேசினார். 7 வருஷம் படிச்சவன் ஷிர்க பேசுறான். 7 வருஷம் மதரசாவில் படிச்சவன் அல்லாவுக்கு ஷிர்க் வைக்கிறத பேசுறான். மதரசாவில் படிக்காத ஒருத்தன், மார்க்கத்தை சிந்தித்து வழங்கின ஒருத்தன் தௌஹீத பேசுறான். அந்த மாதிரி பேசி அந்த மாநாடு முடிந்த பிறகு பொறுக்க முடியல, தாங்க முடியல. என்னடா அப்படி தூக்கம் வரல ராத்திரிலாம் எங்களுக்கு. என்னடா இப்படி ஒரு உலமான்னு சொல்லிக்கொண்டு அல்லாட்ட கேட்காதங்கிறாங்க. இது எப்படி? அவுளியாட்ட கேளுங்கிறாங்க. அங்க தர்காவில் நடக்கிற அனாச்சாரத்தை கண்ணு முன்னாடி பார்க்கிறோம். அங்க நடக்கிற ஆணும் பெண்ணும் ஒட்டி உரசுவது, விபச்சாரம் நடத்துவது, பல பல சம்பவங்களை கண் முன்னாடி பார்க்கிறோம். அங்க போட்டு பயான் பண்றாங்களே, அங்க போய் இந்த மக்களை விரட்டுறாங்களே, இது என்ன? எந்த குர்ஆன்ல இதை படிச்சாங்க, எந்த ஹதீஸ்ல இதை படிச்சாங்கன்னு கோபம் கொப்பளிக்கிறது. கடைசியில் என்ன பண்றோம்? மசூரா பண்ணி இதை விடக்கூடாது, என்ன வந்தாலும் சரின்னு சொல்லிட்டு அந்த காலத்துலாம் நாங்க செஞ்ச வேலை பெரிய வேலை. இப்போ நீங்க செஞ்சிடலாம். என்ன செஞ்சோம்? இந்த ஒரு நாடகம் அரங்கேறியது என்கிற தலைப்புல ஒரு நோட்டீஸ் போட்டோம். என்னுடைய அந்த மாநாட்டில் என்னென்னலாம் பேசப்பட்டுச்சு, என்னெல்லாம் உளர்னா அது எப்படி பதில் எல்லாத்தையும் போட்டு ஒவ்வொரு ஆலிம்சா பேரையும் சொல்லி விமர்சனம் பண்ணி யார் பேர்ல போடுறது? என் பேர்ல போடுறாங்க. அமைப்பு கிடையாது, ஒன்றும் கிடையாது, என் பேர்லாம் போட்டேன். ஜெயினுல் ஆபிதீன் போட்டு என் பேர் வந்து நோட்டீஸ் செஞ்சேன். தமிழ்நாடு பூரா நான் எல்லா பக்கமும் அனுப்புனேன். அப்பதான் கொந்தளிப்பு. தௌஹீத் எப்போ வந்துச்சுன்னு கேட்கறாங்களா? எதனால் வந்துச்சுன்னு? இந்த 85ல் நீ நடத்தின அந்த வலிமார்கள் மாநாடு தான் நாங்க எதை தீன் விளக்கு கொண்டு சீர்திருத்த சின்ன அளவு செஞ்சிட்டு இருந்தோம். ஆலிமுங்களா இருந்து கொண்டு நீ ஷிர்க தர்காவுக்கு போ, அல்லாஹ் வணங்காதே, அல்லாட்ட கேட்காதேன்னு அபூஜஹலுக்கு ஆள் பிடிக்கிறது ஜமாஅத் உலமா என்று ஆகிவிட்ட பொழுதுதான் இந்த நோட்டீஸை வெளியிட்டோமா. வெளியிட்டு 2 நாள்ல 2 வேன், பெரிய வேன்ல டெம்போட்ரா, இந்த இன்னொரு மகேந்திரா வேன் இருக்கு பாருங்க, அதுல ஒரு 15 பேர் 20 பேர் உட்காரலாம். சாதாரண ஆளுக்கு அஜரத் மாதிரி ஒரு 15 பேர் உட்காரலாம், பெருசா இருப்பாங்கல்ல. அப்ப மகேந்திரா வேன் 2 வேன்ல வந்து இறங்குறாங்க. பெரிய பெரிய தலப்பாவும் ஜிப்பாவுமா சங்கரமதல்ல வந்து மதரசாவுடைய நிர்வாகிகளை சந்திச்சு இவன் மேல் நடவடிக்கை எடுக்கணும், எங்க உலமாக்களை திட்டிவிட்டான், எங்க உலமாக்களை விமர்சிச்சு நோட்டீஸ் போட்டு. அவங்களுக்கு தாங்க இல்லை. இப்போலாம் நீங்க கேள்வி கேட்குறீங்க, வாய் பதில் பேச முடியாம போயிட்டு இருக்காங்க. அன்னைக்கு யாரும் பேச மாட்டாங்க. நான் ஒருத்தனா முதல்ல கேட்கிறேன், என் பேர்ல கேட்கிறேன், என்னை நீக்கணும் என்பதற்காக வேண்டி நினைச்சாங்க. அது மாதிரி ஒரு தீர்மானம் ஒரு படபடையா வந்து இறங்கிட்டாங்க. இறங்கி அந்த நிர்வாகி என்ன செய்ய தெரியுமா? எங்க மதரசா வீட்டில் ஒரு கரெக்டா இருக்காரு, அவர் கரெக்டா பாடத்துக்கு வருவாரு, கரெக்டா பாடம் நடத்துவாரு, எந்த ஒரு அதிகமாக லீவ்லாம் எடுக்க மாட்டாரு, எந்த மாதிரி கெட்ட பேர் வர்ற மாதிரி நடக்க மாட்டாரு, எங்க டியூட்டியில் கரெக்டா இருப்பதனால் அவரை மீது நாங்கள் நீக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, ஆஹா நம்ம கௌரவம் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புறாங்க. நீங்க வந்து உலமா சபையில கூட்டம் கூடுகிறது, உலமா சபையில வந்து நீங்க வந்து என்ன செய்யணும், விளக்கம் தரணும். உங்களை எனக்கு ஒரு, நான் அந்த உலமா சபையில ஏதோ ஒரு பொறுப்புல இருந்தேன், சின்ன பொறுப்புல, எனக்கே தெரியாது மாநாடு நடத்தினது. அந்த அடிப்படையில் என்னை வந்து கூப்பிட்டாங்க, நோட்டீஸ் அனுப்பியிருந்தாங்க. எங்க நடக்குது? திருப்பந்தூர் திங்கிற ஊர்ல வச்சு நடக்குது. எல்லா உலமாவும் கூடி இருக்கிறாங்க. காலஞ்சென்ற சம்சுல் ஹுதா அவர்கள் நீடூர்ல ஆசிரியராக இருந்தார், முதல்வராக இருந்தார் இல்லையா, அவரு அப்துல் கனி ஹஜரத்து, இந்த அப்துல் சமது உக்காசி, அந்த மாதிரி பேசல. கம்நாட்டி உட்கால பேசினார் தஞ்சாவூர் மாநாட்டில். சிரிக்கிற சொல்ல, தஞ்சாவூர் வலிமார்கள் மாநாட்டில் இந்த ஆள் பேசினாரு, இந்த வார்த்தையை பேசினார். நான் சொன்னாலே உங்களுக்கு இப்படி பேசினான்னு நினைப்பீங்க. மேடையில் பேசினாருங்க. இந்த உலமா இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் கொண்டு வந்து உட்கார வச்சு ரவுண்டு கட்டி இருக்கிறாங்க. நானு சம்சுல் ஹுதா ஒன்று, எங்க அண்ணன் 3 பேர் அங்கே போயிட்டோம். போகும்போது என்ன பண்ணிட்டோம், நான் ஒரு பிளானோட போனோம். இவங்க வந்து பேர் தான் அலிமிசாக்கள் உள்ள போன ரவுடி எங்களுக்கு தெரியும், அதனால எதிர்பார்த்தான் போனோம். போனோன்னு என்ன செஞ்சாங்கன்னா, சம்சுல் ஹுதா ஆரம்பிச்சாரு. தம்பி ஜெயினுல் ஆபிதீன் அவர்கள் ரொம்ப திறமையான பிள்ளை, அவர் வந்து ரொம்ப துடிப்பான ஒரு இளைஞர். அவர் எனக்கு புகழ்ந்து
என்ன அவர் இந்த செயலுக்கு வருத்தம் தெரிவித்து விட்டால் நம்ம ஜமாத்தினுடைய மாவட்ட செயலாளர் பொறுப்பை நம்ம கொடுத்து விடுவோம். நம்மள முதல்ல அப்படி ஆசை வார்த்தை எப்படி இது, நான் வருத்தம் தெரிஞ்சு மன்னிப்பு கேட்டா எனக்கு என்ன தருவாங்களாம், மாவட்ட செயலாளர் பதவி தர்றோம்னு சொல்லி இப்படி ஆரம்பிக்கிறார். யாரு சம்சுல் பேசுறார். என்ன உங்க செயலை தவறுன்னு விமர்சனம் பண்ணி நான் இருக்கிறேன். அதுல அந்த இதுல போய் நான் ஏன் செயலாளர் இருக்கேன், எனக்கு செயலாளர்லாம் வேண்டியதில்லை, நான் என்ன தப்பு செஞ்சேன்னு சொல்லுங்க அப்படின்னோடனே நீங்க உலமாக்களை விமர்சிச்சிட்டீங்க. சரி அதான் பிரச்சனைன்னு சொன்னா நான் என்னன்னு விமர்சிச்சனோ அதையே இப்ப பேசுவோம். நான் விமர்சிச்ச சரியா, நீங்க பேசுன சரியாண்டு நான் சொன்ன தப்பு நிரூபிச்சிட்டீங்கன்னு சொன்னா நான் மன்னிப்பு கேட்கிறேன். அவங்கள்ட்ட சொன்ன நான் ஒத்தால தான் சொல்றேன், எங்க அண்ணன் இருக்கிறாங்க. அப்ப நான் பேசியது தவறு என்று நீங்கள் ஆதாரத்தோடு நிரூபித்தீர்களே ஆனால் நான் மன்னிப்பு கேட்பேன். தவறு இல்லைன்னா அந்த மன்னிப்பு கேட்கிற விளையாட்டு என்கிட்ட நடக்காது அப்படின்னு ஒண்ணு அப்படி எழுந்திரிச்சாங்க. அல்லாவன ஆலிம் சாக்களுங்க, ஆலிம் சா அவ்வளவு பேரும் பெரிய பெரிய தலப்பா அல்லாவனாங்க வச்சா உருட்டு கட்டையோடு நிக்கிறான் 4 பேர். நம்ம நீ பாத்தியா ஒரு ஆலிம் சா, நீங்க பாத்திருப்பீங்க, உள்ளுக்குள்ள வேற ஆலிம் சாவை நாங்க பார்த்தோம். அப்ப என்னன்னா நான் வந்தோட அடிக்க எழுந்தோடனே எதிர்பார்த்தேன் எல்லாம் போலீஸ் திருப்பத்தூர் இறங்கி ஸ்டேஷன்ல போய் நான் போறேன் அடிக்க போறாங்க, இன்னும் நேரம் அடிக்க போறான்னு எழுதி கொடுத்தா வந்திருக்கிறேன், அடிச்சுக்கேன். பொய் தான் சொன்னேன், நான் எழுதிலாம் கொடுத்து போகல. அந்த இடத்துல தப்பிக்கிறதுக்கு என்ன செஞ்சேன், நான் வந்து இறங்கி முதல் வேலையா ஸ்டேஷனுக்கு தான் போனேன். இந்த 4 கணியசரத்துல இருந்து சம்சுல்லாவுல இருந்து உட்காசி வரைக்கும் எழுதி கொடுத்து வந்திருக்கிறேன். நல்லா அடிச்சுக்க வந்து தூக்கிட்டு போயிருவான். அவர் போட்டாங்க. எதுக்கு சொல்றேன், இந்த மாதிரி எல்லாம் ஒரு ரவுடித்தனம் பண்ணி அப்பதான் இது வந்து ரொம்ப பொறையோடி போய்விட்டது. இது வந்து புற்றுநோய் வந்து ரொம்ப உச்சகட்டத்துக்கு போய்விட்டது. அறுத்து எரியணும், என்ன வந்தாலும் சரி, உசுரை கொடுத்தாலும் சரி இதை ஒழிச்சு கட்டணும் என்கிற ஒரு வெறியோடு நாங்கள் அன்றைக்கு வெளியே வந்தோம். மன்னிப்பும் கேட்கவில்லை, நீ ஆதாரத்தை நிரூபிக்கவும் இல்லை. அன்னைக்கு இறங்கின அந்த பயணம் தான் இன்னைக்கு தொடர்றது. நம்ம புது கொள்கை சொல்றோங்கிறீங்களே, உங்க பழைய கொள்கை லட்சணம் இதுதான். புது கொள்கையை நம்ம சொல்லிட்டோமா, நீங்க மதரசாவுல ஒழுங்கான மார்க்கத்தை சொல்லி தந்து இருந்தால் நாங்க எதுக்கு புதுக்கொள்ளையை சொல்றோம், நாங்களும் ஒரு ஆளா இருந்திருப்போமே. இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு சொல்ல முடியலையே. மார்க் அறிஞர்கள் உலமாக்கள்ங்கிறீங்க, சுன்ன ஜமாத்துக்கு காவல் காக்க போறோங்கிறீங்க, ஒவ்வொரு ஆலிம்ஸாவும் வரதட்சணை வாங்குறியா இல்லையா? ஆலிம்களுக்கு வரதட்சணை உங்களுக்கு தெரியுமா? இந்த ஆலிம்கள் எல்லாம் மேலப்பாளையத்துக்காரங்களா இருப்பாங்க, இல்லாட்டி கடைநல்லூர்காரங்களா இருப்பாங்க, இல்லாட்டி காயல்படுத்துக்காரங்களா இருப்பாங்க. அந்த ஊர்ல போய் விசாரிச்சு பாருங்க, ஒவ்வொரு ஆலிம்ஸாவும் வரதட்சணை வாங்கியிருக்கிறார். அப்ப மார்க்கத்தை கற்றிருந்த நீ வந்து பொண்ணு வீட்டுல வரதட்சணை வாங்குற, அப்ப நாங்க என்ன செய்யணும்? நாங்க வரதட்சணை வாங்கல, எங்க அண்ணன் வாங்கல, என் தம்பி வாங்கல, என் குடும்பம் வாங்காது. நாங்க எப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை உண்டாக்கி இருக்கிறோம்? வரதட்சணை வாங்குற கல்யாணத்தில் போய் சாப்பிடக்கூடாதுங்கிற அளவுக்கு, அதுல பங்கெடுக்க கூடாதுங்கிற அளவுக்கு ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும். என்ன வித்தியாசம், குழப்பம் வந்துட்டோம், குழப்பம் வந்துட்டோம். அப்ப இந்த அடிப்படையை விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்ப பேசிக் என்ன பிரச்சனை என்று கேட்டால், இவர்களுக்கு முதல்ல லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமத்து தௌஹீதில் நம்பிக்கை இல்லை. ஃபர்ஸ்ட் விளங்கிக்கணும். இந்த வலிமார்கள் மாநாடு எதை காட்டுது? எதை காட்டுது? அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்கிற ஏகத்துவ கொள்கையில் இந்த உலமா சபைக்கு கூத்தாநல்லூர் இருக்கக்கூடிய சுன்னத் ஜமாத் உலமா சபை தூண்டிவிட்டு அப்பாவி மக்கள் நோட்டீஸ் அடிக்கிறீர்களே, உங்களை நிரந்தர நரகத்திற்கு தள்ளக்கூடிய மாபாதகத்தை புண்ணியம் என்று உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, அதற்காக நான் இப்போது விஷயத்திற்கு வருகிறேன். உங்களை எப்படி வழி அந்த நோட்டீஸ்ல என்ன போட்டிருக்கிறார்கள்? நம் உயிரினும் மேலான ஹயாத்துன் நபி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழி தோன்றலான நாகூர் நாயகம் சாகுல் அமீது பாதுஷா கத்தசல்லாஹு சிர்ரஹுல் அஜீஸ் அவர்களின் பரக்கத்தான துவாவை பெற்றது நமது கூத்தாநல்லூர். இவங்க எங்க இருக்கிறாங்கன்னு பாருங்க. இவங்க எங்க எந்த காலத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க? ஆரம்பம் எப்படி ஆரம்பிக்குது? நாகூர் பாதுஷா அவர்களுடைய ஆசியை பெற்ற ஒரு ஊரு என்று எழுதியிருக்கிறாங்க. என்ன நாகூர் ஆண்டவன் யாரு? அங்கிருந்து ஆரம்பிப்போமா? என்ன நாகூராண்டவர்? முதல்ல விளங்கிக்கிறங்க. எந்த ஒரு மனுஷனையும் மகான் என்று நல்லவர் என்று ஒரு மனுஷனால் சொல்ல முடியுமா? சாதாரண ஒரு எல்கேஜி அறிவு இருந்த இஸ்லாமிய அறிவு இருந்தால் கூட சொல்ல மாட்டான். ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு விருப்பமானவன் என்பதை இன்னொரு மனிதனால் கண்டுபிடிக்க முடியாது. இது இஸ்லாத்தினுடைய பேசிக். ஏன் அவுலியாண்டா யாருன்னு அல்லாஹ் சொல்லும் பொழுது இன் அவுலியாஹு இல்லல் முத்தகூன், அல்லாஹ்வுடைய அவுலியாக்கள் யார் என்று கேட்டால் அச்சமுடையவர்கள். அச்சம் எங்க இருக்கும்? நெத்தில இருக்குமா? தலப்பாவுக்குள்ள இருக்குமா? அச்சம் ஜிப்பாவுல இருக்குமா தெரிகிறதுக்கு? அச்சம் இங்க இருக்கும். எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு மனுஷன் அல்லாஹ்வை அஞ்சினாதான் நேசர். அல்லாஹ்வை அஞ்சினானா இல்லையான்னு உனக்கு எப்படி தெரியும்?
நீ செத்து போன பீடி மஸ்தான அவுளியாக்கி வச்சிருக்கிற, யானைக்கு தர்கா கட்டி வச்சுட்டு அவுளியாங்கிற. உன் அப்பன் பாட்ட யாரையெல்லாம் அவுளியான்னு சொல்லியிருப்பான். எப்படி நீ அவுளியான்னு போது தீர்மானிப்ப? அல்லாஹ் ஒருவரை நேசிக்கிறார் என்று சொல்வதாக இருந்தால் அல்லாஹ் சொன்னாதான் நமக்கு தெரியும். அல்லாஹ் சொல்லாத வரைக்கும் அல்லாஹ் விட்டுருங்க. நான் ஒரு ஆள் நேசிக்கிறேன், கண்டுபிடிக்க பார்ப்போம் யார் நேசிக்கிறேன். நான் ஒரு ஆள் நேசிக்கிறேன் சொல்லுங்க பார்ப்போம் யாருங்க. நான் யாரை நேசிக்கிறேன் உனக்கு சொல்ல தெரியல, ரப்பு நேசிக்கிறேன் நீ சொல்லிடுவியா? நான் யார் புருஷன் பொண்டாட்டியை நேசிக்கிறான்னு பொண்டாட்டிக்கு தெரியாது, பொண்டாட்டி புருஷனை நேசிக்கிறாள் நடிக்கிறாள் அவனுக்கு தெரியாது. அப்ப இவர் என்ன செய்யறாரு? அல்லாஹ் யாரை நேசிக்கிறான்னு உள்ளத்துல போய் பார்த்து கண்டுபிடிச்சு அல்லாஹ்வுடைய நேசரு. என்னங்கடா இது, நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க? அல்லாஹ்வுடைய சிவத்துக்கு சொந்தம் கொண்டாடுறீங்களா? எவரை நீங்க அல்லாஹ்வுடைய நேசர் சொன்னாலும் அது அல்லாஹ்வுடைய ஆற்றலில் நீங்கள் உங்களுக்கு பங்கு கேட்கிறீர்கள், உங்களை அல்லாஹ் ஆக்குகிறீர்கள். இது ஃபிரௌனுடைய தன்மை. ஆனா ரப்புக்குமுல் ஆலா, நான் தான் பெரிய இறைவன் என்று சொன்னானே அந்த தன்மைக்கு நீங்கள் சொந்தம் கொண்டாடுகிறீர்கள். ஃபர்ஸ்ட் நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும், ஒருத்தரை அவுலியா என்று சொல்வதாக இருந்தால் நபிமார்களை சொல்லலாம். ஏன்? நபிமார்கள் அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்று குர்ஆன் சொல்லிவிட்ட காரணத்தினால். நபிமார்களில் யார் யார் பெயர்களை எல்லாம் அல்லாஹ் சொல்லுகிறானோ அவங்களை அவுலியான்னு சொல்லலாம். நூஹ் நபி அவுலியா,